السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. இது ஹிஜ்ரி 1446 ரமதான் மாதம் 8வது நோன்பு முடிச்சாச்சு. அரசு பாதையினுடைய அறிவிப்பின் அடிப்படையில் 9வது நோன்பு நாளைக்கு. இன்றைக்கு 9வதுனுடைய இரவு தொழுகையை முடிச்சிட்டு நாளை 9வது நோன்பு வைப்பதற்காக காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல இரவு தொழுகைக்கு பிறகு இந்த வகுப்பு நடைபெறுகிறது இன்ஷா அல்லாஹ். இந்த ரமதான தொடர்ச்சியா ஃபிக்ஹு ஸகாத் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஜகாத்தினுடைய இஸ்லாமிய சட்டங்களும் அவற்றுக்கான விளக்கங்களும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப கால்நடைகளுக்கான ஜகாத் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நேற்றைய வகுப்புல ஒட்டகங்களுக்கான ஜகாத் என்ன அப்படிங்கறத பார்த்து முடிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது மாடுகளுக்கான ஜகாத் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு சுருக்கமான வகுப்பு இன்ஷா அல்லாஹ். மாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்கள்ல மாடுகள் இருக்கு. ஒட்டகங்கள் நம்ம கிட்ட பயன்பாட்டுல இல்லை அப்படின்னாலும் மாடுகளும் ஆடுகளும் பரவலாக பயன்பாட்டுல இருக்கின்றன. குறிப்பாக சிறிய ஊர்கள் பகுதிகளில் அல்லது பெரிய கிராமங்கள், சிறிய கிராமங்கள், இந்த பகுதிகள் எல்லாம் மாடுகள் பயன்பாட்டுல இருக்கின்றன. சரி, மாடுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கான ஜக்காத் என்ன அப்படின்னு வரும் பொழுது இங்க 2 வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியமாகும். எப்படி ஒட்டகங்களுக்கு 4 வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டோமோ அதனுடைய வயதை வைத்து அதே போல மாடுகளுக்கு அதனுடைய அதனுடைய வயதை வைத்து 2 வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு தபீஉன், இது ஆணாக இருந்தால், ஆண் மாடாக இருந்தால் தபீஉன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தபீ சுருக்கமாக. 1 வயது பூர்த்தி அடைந்த ஆண் மாட்டுக்கு தபீ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பெண் மாடாக இருந்தால், பசு மாடாக இருந்தது அப்படின்னா தபீஆ அப்படின்னு சொல்லுவாங்க. காளை மாடா இருந்தது அப்படின்னா தபீ, பெண் மாடாக பசு மாடாக இருந்துச்சுன்னா தபீஆ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 1 வயது பூர்த்தி அடைந்த மாடு, இதுக்கு தபீ அப்படின்னு சொல்லுவோம். அது ஆணாக இருந்தால் தபீஆ என்று சொல்லுவோம், அது பெண்ணாக இருந்தால். இதுக்கே தபீ அப்படின்னு பேர் வந்தது? இதுக்கு 1 வயது ஆகி இருக்கு. 1 வயது முடிந்து 2 வயதை நோக்கி போயிட்டு இருக்கு. இதற்கு ஏன் தபீ அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இது இப்பதான் அந்த குட்டி அப்படிங்கிற நிலையை விட்டு நகர ஆரம்பிக்கும். இன்னும் தன்னுடைய தாயை விட்டு முழுமையாக நகராது. தாய் பின்னாடியே ஓடிட்டு இருக்கும். என்ன செய்யும்? தாய் பின்னாடியே ஓடிட்டு இருக்கும். அது அரபியில என்ன சொல்லலாம்? தாய்க்கு தபிஅ செய்யும் அப்படின்னு சொல்லலாம். தபிஅ அப்படின்னா என்ன? பின்னாடியே போறது. நம்ம இஸ்லாமிய வரலாற்றுல பார்த்திருப்போம். தபஅ செய்யக்கூடியவங்களுக்கு தாபிஇ அப்படின்னு பேரு. சஹாபாவுக்கு அடுத்த தலைமுறையில யார் சஹாபாவை, நபித்தோழர்களை பின்பற்றுகிறார்களோ, நபித்தோழருடைய விளக்கங்களை, அவங்க விளக்கம் தரக்கூடிய முறைமையை பின்பற்றுகிறார்களோ அவங்களுக்கு என்ன பேரு? தாபிஇ. ஏன் அவங்க என்ன செஞ்சாங்க? தபிஅ செஞ்சாங்க. அதனால அவங்களுக்கு தாபிஇ அப்படின்னு பேர். அதே வார்த்தை தான் இங்க நம்ம பயன்படுத்துறோம். அதே அர்த்தத்தில் தான் இங்க பயன்படுத்துறோம். இந்த மாடு இது 1 வயது மட்டுமே பூர்த்தி அடைந்த ஒரு மாடு. இன்னும் 2 வயது ஆகல. 1 வயது முடிந்து 2 வயதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ 1 முடிஞ்சு 2 நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 1 வயது பூர்த்தி அடைந்த மாட்டுக்கு என்ன பேரு? தபீ அப்படின்னு பேரு. தபீஉன். இது ஆண் மாடாக இருந்தா. பெண் மாடா இருந்தா என்ன பேரு? தபீஆ, தபீஅத்துன் அப்படின்னு சொல்லுவோம். இது 1 வயது முடிஞ்சா. ஏன்னா நம்ம ஜகாத் கொடுக்கும்போது 30 மாடுகள் சேர்ந்துருச்சு அப்படின்னா 1 தபீ அல்லது தபீஆ கொடுக்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். என்ன கொடுக்கணும்? 1 தபீ அல்லது தபீஆ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, அந்த 30ல இருந்து 39 வரைக்கும் அது 40 தொட்டுருச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? 40ல இருந்து 59 வரை, 49 வரைக்கும் இல்ல, 40ல இருந்து 59 வரை, அடுத்த 20க்கு ஒரு முஸின்னா கொடுக்கணும்.
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸின்னா அப்படின்னா என்ன? இது 2 வயது பூர்த்தி அடைந்த ஒரு பெண் மாடு, ஒரு பசுமாடு. 2 வயது பூர்த்தி அடைந்த பசுமாடு. ஆனா இன்னும் 3 வயது ஆகல. 2 முடிந்து 3ஐ நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன பேரு? முஸின்ன அப்படின்னு பேரு. சின் அப்படின்னா பல்லு அப்படின்னு அர்த்தம். முஸின்ன அப்படின்னா இதுக்கு பல்லு வர ஆரம்பிச்சிருச்சு. தெளிவாக பல்லு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பல்லு வர ஆரம்பிச்சிருக்கும். இப்ப தெளிவா பல்லு பார்க்கலாம். பல் வரிசையை பார்க்கலாம். அதற்கு சின்ன தெரியறதுனால அதற்கு முஸின்ன அப்படின்னு பேரு. அப்ப மாடுகள்ல என்ன ஜகாத் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 29 மாடுகள் வரைக்கும் ஜகாத் கிடையாது. 30வது மாடு வந்துருச்சு அப்படின்னா ஜகாத் கடமையாகிவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பேர் வீட்ல மாடு வச்சு வளர்ப்பாங்க. பாலுக்காக மாடுகள் வச்சிருப்பாங்க. 1 மாடு, 2 மாடு, 4, 5 மாடுகள் கூட வச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஜகாத் குடுக்கணுமான்னா இல்லை. 29 மாடுகள் வரைக்கும் ஜகாத் இல்லை. ஆனா 30வது மாடு வந்துருச்சு அப்படின்னா ஜகாத் கடமையாகிவிடும். 30 மாடுகள் வந்துருச்சு அப்படின்னா என்ன குடுக்கணும்? ஒரு தபீ குடுக்கணும். அல்லது தபீஆ குடுக்கணும். தபீ அப்படின்னா என்ன? ஒரு ஒரு வயது பூர்த்தி அடைந்த ஆண் மாடு. தபீஆ அப்படின்னா 1 வயது பூர்த்தி அடைந்த பெண் மாடு. அதாவது காளை மாடு, அது ஆண் மாடு. 1 வயது பூர்த்தி அடைந்த பெண் மாடுக்கு என்ன சொல்றோம்? பசு மாடு என்று சொல்றோம். இப்ப இதுல வந்து மாடு வகையா இருந்தாலும் சரி, அல்லது எருமைகளாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே இதுக்குள்ள வந்துரும். அப்ப 1 வயது பூர்த்தி அடைந்த ஆண் மாடு அதுக்கு தபீஆ என்று பேரு. 1 வயது பூர்த்தி அடைந்த பெண் மாடு அதற்கு தபீஆ என்று பேரு. ஹதீஸ்கள்ல வரக்கூடிய வார்த்தை இதுதான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கான விஷயங்களை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க. யமன் பகுதி முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு வந்தபோது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யமன் பகுதி, இது வந்து மக்கா, மதீனாவுக்கு கீழ தெற்கு பகுதியில இருக்கு. யமன் பகுதி மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சிக்கு கீழ் வந்தது. அப்ப அந்த பகுதிக்கு ஆட்சியாளராக, அமீராக, ஆளுநர், கவர்னராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அவங்க தான் வந்து ஜகாத் வசூலிக்கிறதுக்கான பொறுப்புடையவங்களும் கூட. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ஜகாத் வசூலிக்கிறதுக்காக அனுப்பும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இட்ட கட்டளை இதுதான். 29 மாடு வரைக்கும் ஜகாத் இல்ல. 30 மாடுகள் என்று வந்து விட்டால் ஒரு தபீ அல்லது தபீஆ அப்படிங்கிறத நீங்க வசூலிங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 40 வந்துருச்சுன்னா 40ல இருந்து 59 வரைக்கும் ஒரு முஸின்னா. முஸின்னா அப்படின்னா என்ன? 2 வயது பூர்த்தி அடைந்து. அப்ப 30 மாடுகள் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா 30ல இருந்து 39 வரைக்கும் 1 வயது பூர்த்தி அடைந்த ஒரு ஆண் மாடு அல்லது ஒரு பெண் மாடு. 40 மாடுகள் நம்மகிட்ட வந்துருச்சுன்னா 40ல இருந்து அதுக்கு மேல் உள்ள எல்லாமே 40, 41, 42 50, 51 அதுல இருந்து 59 வரைக்கும். அப்ப 40ல இருந்து 59 வரைக்கும் நம்ம கிட்ட மாடுகள் இருந்துச்சுன்னா என்ன ஜகாத் கொடுக்கணும்? ஒரு முஸின்னா. முஸின்னா அப்படின்னா என்ன? 2 வயது பூர்த்தி அடைந்த ஒரு பெண் மாடு. இதற்கு பற்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. தெளிவா பற்களை பார்க்கலாம் வாயில. 2 வயது பூர்த்தி அடைந்த பெண் மாடு. ஆனா இன்னும் 3 வயது அடைஞ்சிருக்காது. அதுக்கு தான் முஸின்னா அப்படின்னு பேரு. சரி. 59 மாடு வரைக்கும் மீது. 60 மாடுகளை தொட்டுருச்சு. இப்ப என்ன ஜகாத் கொடுக்கணும்? 60ல இருந்து 69 வரை அடுத்த 10க்கு 2 தபீ கொடுக்கணும். 2 தபீ கொடுக்கணும். தபீ அப்படின்னா என்ன? 1 வயது பூர்த்தி அடைந்த மாடு. சரி. 70 மாடுகள் வந்துருச்சு. இப்ப என்ன கொடுக்கணும்? 70ல இருந்து 79 வரை 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79. அப்ப 70ல இருந்து 79 வரை என்ன கொடுக்கணும்? ஒரு முஸின்னா, ஒரு தபீ. பெயர்களை கேட்டு பயப்பட வேண்டாம். ஒரு முஸின்னா அப்படின்னா என்ன? 2 வயது பூர்த்தி அடைந்த ஒரு பெண் மாடு. ஒரு தபீ அப்படின்னா 1 வயது பூர்த்தி அடைந்த ஒரு ஆண் மாடு. சரி. 80 மாடுகள் தொட்டுருச்சு. இப்ப என்ன கொடுக்கணும்? 2 முஸின்னா.
80 பூர்த்தி அடைஞ்சிச்சுன்னா 2 முஸ்லின்னா கொடுக்கணும். 80ல இருந்து 89 வரை. 90 தொட்டுடுச்சு என்ன செய்யணும்? 3 தபி கொடுக்கணும். 90ல இருந்து 99 வரைக்கும் 3 தபி கொடுக்கணும். 100 தொட்டுடுச்சு. 100ல இருந்து 109 வரை ஒரு முஸ்லிம்னா 2 தபிய. 110 தொட்டுடுச்சுன்னா 110ல இருந்து 119 வரை 2 முஸ்லிம்னா 1 தபி. இது ரொம்ப வேகமா சொன்னதுனால கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி தெரியும். பொறுமையாக மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? 30 தொட்டுடுச்சுன்னா 1 தபி அல்லது தபியா. தபி அல்லது தபியா அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 வயது பூர்த்தி அடைந்த மாடு. தபி அப்படின்னா ஆண் மாடு. தபியா அப்படின்னா பெண் மாடு. அப்ப 30 தொட்டுடுச்சுன்னா 1 வயது பூர்த்தி அடைந்த ஒரு மாடு கொடுக்கணும். அது ஆண் மாடாக இருக்கலாம் அல்லது பெண் மாடா இருக்கலாம். 40 தொட்டுடுச்சுன்னா ஒரு முஸ்லிம்னா கொடுக்கணும். இதுக்கப்புறம் வர்ற கணக்கு எளிமையானது. ஒவ்வொரு 30க்கும் ஒரு தபி சேர்த்துக்கிட்டே போக வேண்டியதுதான். ஒவ்வொரு 40க்கும் ஒரு முஸ்லிம்னா சேர்த்துக்கிட்டே போக வேண்டியதுதான். இந்த விஷயத்தை நல்லா கவனிச்சுங்க. ஒவ்வொரு 30க்கும் ஒரு தபி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு 40க்கும் ஒரு முஸ்லிம்னா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நம்ம சிம்பிளா ஒரு கணக்கு போடுவோமா? 30 தொட்டுடுச்சுன்னா ஒரு தபி, 40 தொட்டுடுச்சுன்னா ஒரு முஸ்லிம்னா, 60 தொட்டுடுச்சு. இதுக்கு என்ன கொடுக்கணும்? முதல் 2 ஞாபகத்துல வச்சுங்க. 30 தொட்டுடுச்சுன்னா ஒரு தபி, 40 தொட்டுடுச்சுன்னா ஒரு முஸ்லிம்னா. இப்போ 60 தொட்டுடுச்சு. 60 அப்படின்னா என்ன கொடுக்கணும்? இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை வச்சு நீங்களே முடிவு செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு 30க்கும் ஒரு தபி. அப்ப 60 அப்படின்னு வரும்போது அதுக்குள்ள எத்தனை 30 இருக்கு? 2 30கள் இருக்கின்றன. அப்ப 60க்கு என்ன கொடுக்கணும்? 2 தபி கொடுக்கணும். ஒரு 30க்கு ஒரு தபி அப்படின்னா 60ன்னு வரும்போது அதுல 2 30கள் இருக்கின்றன. அப்ப 2 தபி கொடுக்கணும். சரி, இது 60ல 69 வரைக்கும். 70 வந்துருச்சு. 70க்கு என்ன கொடுக்கணும்? மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? 30 வந்தால் ஒரு தபி, 40 வந்தால் ஒரு முஸ்லிம்னா. 70 இதுல என்ன இருக்கு? ஒரு 40 ஒரு 30. 40யும் 30யும் கூட்டினா 70 வந்துருச்சா? அப்ப 70 என்று வரும்பொழுது இதுக்கு என்ன கொடுக்கணும்? நம்மளே அழகா பதில் சொல்லிடலாம். அதுல ஒரு 40 இருக்கு, ஒரு 30 இருக்கு. அப்ப என்ன கொடுக்கணும்? 40க்கு ஒரு முஸ்லிம்னா, 30க்கு ஒரு தபி. அவ்வளவுதான். எளிமையான கணக்கு இது. அப்ப 80 வந்துருச்சுன்னா என்ன கொடுக்கணும்? இப்ப நீங்களே பதில் சொல்லலாம். 80 வந்தா என்ன கொடுக்கணும்? ஒவ்வொரு 40க்கும் ஒரு முஸ்லிம்னா. 80க்குள்ள 2 40கள் வரும். அப்ப 80 மாடுகள் இருந்துச்சுன்னா என்ன கொடுக்கணும்? 2 முஸ்லிம்னா கொடுக்கணும். அவ்வளவுதான் கணக்கு. இப்ப மாடுகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஜகாத் கொடுக்கணுங்கிறது முதல் 2 தெரிஞ்சிருச்சுன்னா போதும். 29 வரைக்கும் ஜகாத் இல்ல. 30 தொட்டுட்டா அதற்கு ஒரு தபி, 40 தொட்டுட்டா ஒரு முஸ்லிம்னா. இதுதான். இந்த 2 ஞாபகம் வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் வர்றதை எல்லாத்தையுமே நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம். எங்க நிறுத்தணும், எங்க சேர்க்கணும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். 30 தொட்டுடுச்சுன்னா ஒரு தபி, 40 தொட்டுடுச்சுன்னா ஒரு முஸ்லிம்னா. அப்படின்னா என்ன செய்யணும்? 30லேருந்து 39 வரைக்கும் ஒரு தபி, 40 தொட்டுடுச்சா முஸ்லிம்னாவுக்கு நகர்ந்துருவோம். எது வரைக்கும் ஒரு முஸ்லிம்னா கொடுப்போம்? அதாவது 2 வயதுடைய மாடு கொடுப்போம். இன்னொரு 30 சேர்ற வரைக்கும். அதாவது 60 வர்ற வரைக்கும். 60க்குள்ள என்ன வந்துருச்சு? 2 30 வந்துருச்சு. அப்ப இப்போ என்ன செய்வோம்? 2 தபி கொடுப்போம். 1 வயது பூர்த்தியான 2 மாடுகளை கொடுத்துருவோம். ஏன்னா தபி அப்படின்றது என்ன? 1 வயது பூர்த்தியான மாடு. அப்ப 30க்கு ஒரு தபி. 60ல 2 30 இருக்கிறதுனால 2 தபியை கொடுக்கணும். 70 வந்துருச்சு. இப்ப 70ன்னு வரும்போது அதுக்குள்ள ஒரு 40 ஒரு 30 இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? 40க்கு ஒரு முஸ்லிம்னா, 30க்கு ஒரு தபி. இது கொடுத்துடணும். இப்ப 80 வந்துருச்சு. என்ன செய்யணும்? 80ல 2 40கள் இருக்கின்றன. அப்ப என்ன செய்யணும்? முதல் 40க்கு ஒரு முஸ்லிம்னா, 2வது 40க்கு ஒரு முஸ்லிம். அப்ப 80 இருந்துச்சுன்னா எவ்வளவு கொடுக்கணும்? 2 முஸ்லிம்னா கொடுக்கணும். முஸ்லிம்னா அப்படிங்கிறது என்ன?
2 வயது பூர்த்தியான ஒரு பெண் மாடு. இதுதான் கணக்கு. அப்படியே நம்ம வந்து சேர்த்துக்கிட்டே போணும். அப்ப 80லேருந்து 89 வரைக்கும் அப்படிங்கிறது 2 மிஸ்ஸின். 90 வந்துருச்சு. 90ன்னோனே மறுபடியும் கணக்கு பார்க்கலாம். 90க்குள்ள என்னென்னலாம் வருது? 3 30 வருது. 40, 30ன்னு சேர்த்தா அங்க கணக்கு சரியா வராது. ஆனா, தெளிவா நீட்டா ஒரு கணக்கு வந்து நிக்கணும் அப்படின்னா, 30கள சேர்க்கலாம். 90க்குள்ள எத்தன 30 இருக்கு? 3 30 இருக்கு. ஒரு 30 வந்துருச்சுன்னா, 1 தபி குடுக்கணும். அப்ப 3 30க்கு 3 தபி குடுக்கணும். இதான் கணக்கு. 100 வந்துருச்சுன்னா என்ன செய்யணும்? 100க்குள்ள என்ன இருக்கு? கணக்கு போட்டு சொல்றீங்களா? 100 மாடுகள் கையில இருந்துச்சுன்னா, எவ்வளவு ஜக்காத் கொடுக்கணும்? இந்த முதல் 2 ஞாபகத்துல வச்சுக்கிட்டா போதும். 30 மாடுகள் கையில இருந்துச்சுன்னா, 1 தபீ. 40 மாடுகள் கையில இருந்துச்சுன்னா, 1 முஸின்னா. இப்ப 100ங்கிற எண்ணிக்கைக்குள்ள 30, 40 எல்லாம் கலந்து போட்டா என்னென்ன வரும்? 1 40, 2 30 வரும். இல்லையா? ஒரு 40, 2 30. இது இது தொடர் இது எல்லாத்தையும் கூட்டுனா 100 வந்துரும். அப்ப 40, 2 30. 1 40க்கு 1 முஸின்னா. 2 30க்கு 2 தபியா. அப்ப என்ன குடுக்கணும்? 100 மாடுகள் இருந்துச்சுன்னா, ஒரு முஸின்னா 2 தபி. முஸின்னா அப்படின்னா என்ன? பல்லு வந்த அந்த மாடு. 2 வயசு பூர்த்தி அடைந்த மாடு, பெண் மாடு. முஸின்னா அப்படிங்கிறது 2 வயது பூர்த்தி அடைந்த பெண் மாடு. தபி அப்படிங்கிறது 1 வயது பூர்த்தி அடைந்த ஆண் மாடு. அல்லது தபிஆ குடுக்கலாம். அது 1 வயது பூர்த்தி அடைந்த பெண். அப்ப இந்த முதல் 2 விஷயங்கள மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2 பெயர்கள ஞாபகம் வச்சுங்க. இந்த எண்ணிக்கைகள ஞாபகம் வச்சுங்க. 30 இருந்தால் ஒரு தபீ. 30ங்கிற எண்ணிக்கை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு பேர் என்ன? தபீ. தபீ அப்படிங்கிறது என்ன? ஒரு வயது பூர்த்தி அடைந்த மாடு. அது ஆண் மாடா இருந்தா தபீ அப்படின்னு சொல்லுவோம். பெண் மாடாக இருந்தா தபீஆ அப்படின்னு சொல்லுவோம். 40 மாடுகள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, 40ங்கிற எண்ணிக்கை ஞாபகம் வச்சுங்க. 40 மாடுகள் இருந்துச்சு அப்படின்னா, என்ன செய்யணும்? ஒரு முஸின்னா ஜக்கா ஆக கொடுக்கணும். முஸின்னா அப்படிங்கிறது என்ன? 2 வயது பூர்த்தியான ஒரு பெண் மாடு. அப்ப 40 மாடுகள் நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா, 40ங்கிற எண்ணிக்கை தொட்டுட்டோம்னா முஸின்னா. 30க்கு தபீ, 40க்கு முஸின்னா. இது நமக்கு கணக்கு போடுறது தானே? அல்ஜீப்ரால போடுற மாரி A+B அப்படின்ற இடத்துல ஏன்னா இது, Bன்னா இது. அந்த மாரி தான் இங்க. 30ன்னு வந்துச்சுன்னா தபீ. 40ன்னு வந்துருச்சுன்னா முஸின்னா. இப்ப இதுக்கு பிறகு வர ஒவ்வொரு எண்ணிக்கையிலுமே இது 30ஆ 40ஆ அல்லது 30 40னுடைய எந்த காம்பினேஷன் இவ்வளவுதான் நம்ம பார்க்க போறோம். சரியா? 50 50 எல்லாம் வந்து 30 40யும் சேர்க்க முடியாது. சோ 40க்கு என்ன கணக்கோ அதுதான் 50க்கும். அப்ப 40லேருந்து 59 வரைக்கும் ஒரே கணக்கு தான். ஒரு முஸின்னா. 60 60க்குள்ள என்ன வந்துருச்சு? 2 30 வந்துருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்றோம்? குட். கரெக்ட்டா போட்டிருக்கிறீங்க. டெக்ஸ்ட் மெசேஜ்ல அழகா போட்டு வந்திருக்குது. என்ன இருக்கு? 30க்கு 1 மாடு தபீ. 40க்கு 1 மாடு முஸின்னா. 60க்கு 2 தபி. கரெக்ட். 2 30. ஒரு 30க்கு 1 தபி அப்படின்னா 2 30க்கு 2 தபி. அதுதான் 60. 70லேருந்து 78, 79 கரெக்ட் பண்ணீங்க. 70 79. இதுக்கு வந்து என்ன செய்யணும்? என்ன குடுக்கணும்? 70ங்கிற எண்ணிக்கை அப்படின்னு வந்துருச்சுன்னா, அது 40 பிளஸ் 30. 40ங்கிறது ஒரு முஸ்லிம்ங்க. 30ங்கிறது ஒரு தபி. அப்ப 70லேருந்து 79 அப்படிங்கிறதுக்கு 2 மாடுகள் குடுக்கணும். ஒரு முஸின்னா, ஒரு தபிய கொடுக்கணும். ஒரு முஸின்னா அப்படிங்கிறது 2 வயது பூர்த்தியான மாடு. ஒரு தபி அப்படிங்கிறது 1 வயது பூர்த்தியான மாடு. அப்ப அந்த இடத்த நீங்க வந்து தெளிவா எழுதிக்கங்க. 70லேருந்து 79 வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு 2 மாடுகள் குடுக்கணும். அதுல 1 மாடு 2 வயது பூர்த்தி அடைந்த பெண் மாடு. 1 மாடு 1 வயது பூர்த்தி அடைந்த ஆண் மாடு அல்லது பெண். அப்ப 2 மாடுகள் குடுக்கணும். ஒரு முஸின்னா, ஒரு தபி. ஏன்னா 70 அப்படிங்கிறது என்ன? 40 பிளஸ் 30. 40க்கு ஒரு முஸின்னா. 30க்கு ஒரு தபி. இந்த பாயிண்ட ஞாபகம் வச்சுங்க. 80லேருந்து 89 2 மாடுகள். அது 2மே முஸ்லிம் தான். கரெக்ட்டா எழுதியிருக்கிறீங்க மாஷா அல்லாஹ். 2 மாடுகள். அதுல 80ல வந்து 2 40 இருக்கு. 40 அப்படின்னா முஸ்லிம்னா. அப்போ 80க்குள்ள 2 40 வரதுனால 2 முஸ்லிம்னா கொடுக்கணும். முஸ்லிம்னா அப்படிங்கிறது என்ன? 2 வயது பூர்த்தி அடைந்த பெண் மாடு.
அப்ப 80ல இருந்து 89 வரைக்கும் 2 வயதுகள் பூர்த்தி அடைந்த பெண் மாடு. அப்ப 90 வந்துருச்சு. 90க்கு என்ன செய்யணும்? 3 மாடுகள். 90ல இருந்து 99 வரைக்கும் 3 30 இருக்கு 90க்குள்ள. அப்ப என்ன செய்யணும்? 3 தவிய குடுக்கணும். அது கரெக்ட்டா குடுத்திருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். 3 மாடுகள், 3 தவிய. அப்ப 1 வயது பூர்த்தியான 3 மாடுகள் ஜக்காத் குடுக்கணும். 90க்கு அப்புறம் 100க்கு போறோம். து ம் 100லேருந்து 110. 90லேருந்து 99 வரைக்கும் 1, அதுக்கப்புறம் 99 கிடையாது. 100லேருந்து 109 வரைக்கும். 10 10ஆ சேர்ப்போம். 100லேருந்து 109 வரைக்கும். அதுக்குள்ள என்ன வருது? 100 அப்படிங்கிற எண்ணிக்கைக்குள்ள 1 40, 2 30 வருது. 1 முஸ்லிம்னா 2 தவிய. அப்போ 2 வயது பூர்த்தியான 1 மாடும், பெண் மாடும், இ 1 வயது பூர்த்தி அடைந்த 2 ஆண் மாடுகளும் இருக்கு. அந்த எண்ணிக்கைய வந்து கரெக்ட்டா போட்டுருங்க. முஸ்லிம்னா 1, தவி 2. ஒட்டுமொத்தம் 3 மாடு குடுக்கணும். அதாவது 2 வயது பூர்த்தி அடைந்த 1 பெண் மாடும், 1 வயது பூர்த்தி அடைந்த 2 மாடுகள். அது ஆண் மாடோ அல்லது பெண் மாடோ. அதேபோல 110 மாடு இருந்துச்சு. நான் இன்னும் குடுக்கணும் அப்படின்னு வந்துச்சுன்னா, 110 அப்படின்னு வரும்போது, அந்த கணக்கு போட்டு பாருங்க. 110க்குள்ள என்ன வரலாம்? 40, 40, 30. இது வந்து சேர்த்தோம்னா 110 வந்துருது. இல்லையா? 40, 40, 30. இது சேர்த்தோம்னா 110 வந்துரும். அப்ப 110லேருந்து 119 வரைக்கும் என்ன குடுக்கணும்? 40, 40, 30. 40ன்னா ஒரு முஸ்லிம் தான். 2 40க்கு 2 முஸ்லிம் தான். ஒரு 30. அப்ப அதுக்கு ஒரு தபி. இப்ப 110 அப்படிங்கிற கால்குலேஷன் வரும்போது, அங்க நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கணக்கு என்ன? 40 + 40 + 30. இதுதான் வந்து 110. அதுதான் சொன்னேன். ஜக்காத் குடுக்கணும் அப்படின்னா, நமக்கு டிவிஷன் தெரியணும். வகுத்தல் தெரியணும். எப்படி பெருக்கல் தெரியணுமோ, அந்த மாரி வகுத்தலும் தெரியணும். பெருக்கல், வகுத்தல். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது 2ம் தெரிஞ்சா தான் ஜக்காத்த வந்து நம்ம கரெக்ட்டா கால்குலேட் பண்ண முடியும். கணக்கிட முடியும். இன்ஷா அல்லாஹ். சரி. இப்ப 110 அப்படின்னு வரும்பொழுது, 110ல என்ன வருது? 40 + 40 + 30. 40, 40, 30. இது 3த்தையும் சேர்த்தோம்னா 110. அப்போ 2 40, 1 30. 40 அப்படின்னா முஸ்லிம்னா. 2 40ன்னா 2 முஸ்லிம்னா. 1 30 அப்படின்னா 1 தபீர். அப்ப 2 முஸ்லிம்னா 1 தபி. 110 வந்துருச்சுன்னா என்ன குடுக்கணும்? 2 முஸ்லிம்னா 1 தபி குடுக்கணும். முஸ்லிம்னா அப்படிங்கிறது என்ன? 2 வயது பூர்த்தியான பெண் மாடு. அப்ப 2 முஸ்லிம்னா அப்படின்னா 2 வயது பூர்த்தியான 2 பெண் மாடுகள். 1 தபி. 1 வயது பூர்த்தியான 1 ஆண் மாடு. அல்லது தபியா குடுங்க. அது பெண் மாடு ஆயிடும். அப்போ 3 மாடுகள் குடுக்கணும். அதுல 2 மாடுகள் 2 வயது பூர்த்தி அடைந்த பெண் மாடுகளா இருக்கணும். 1 மாடு வந்து 1 வயது பூர்த்தி அடைந்த மாடா இருக்கணும். ஆணாகவோ, பெண்ணாகவோ. சரி. இப்போ இதன் அடிப்படையில அடுத்த கேள்வி கேட்போம். 120 மாடுகள் உங்கள்ட்ட இருக்கு. எத்தன? 120 அப்படிங்கிற எண்ணிக்கை அடைஞ்சிட்டீங்க. அது 120, 121, 22 அப்படி எது வேணா இருக்கலாம். 120 அப்படிங்கிற எண்ணிக்கை அடைஞ்சிட்டீங்க. இப்போ எவ்வளவு ஜக்காத் குடுக்கணும்? என்ன குடுக்கணும்? எனக்கு அப்படியே பதில் அனுப்புங்க பார்ப்போம். ஸ்கிரீன்ல டைப் பண்ணி அனுப்புங்க. இல்ல வாய்ஸ்ல கூட சொல்லலாம். குட். பதில் வந்திருக்கு. 3 சின். ஏன் 3 சின்னா? 120 அப்படிங்கிறதுக்குள்ள 3 40கள் இருக்கின்றன. 3 40 இருக்கு. ஒரு 40க்கு ஒரு சின்ன. சின்னா இல்ல முசின்னா அது பேரு. பேர் வந்து முசின்னா. சின்னாங்கிறது பல்லு. எதுக்கு எந்த மாட்டுக்கு சின்னா இருக்கோ அதுக்கு பேரு முசின்னா. அப்போ 3 முசின்னா குடுக்கணும். ஏன்னா 120 120க்குள்ள 3 40ஸ் இருக்கு. 40 × 3 120. அப்ப 3 40ஸ் வருது. அப்ப 3 முஸ்லிம்னா குடுக்கணும். அப்ப இன்னொரு கேள்வி வரலாம். ஆ அது வந்து 30 × 4 கூட போடலாம் இல்ல. 4 தவி குடுக்கலாமா? குடுக்கலாம். ஆனா பெஸ்ட் வந்து முஸ்லிம்னா குடுக்கறது. ஜக்காத்த வந்து நம்ம பெட்டரா குடுக்கறதுக்கு பார்ப்போம் இல்லையா? அந்த அந்த அடிப்படையில முஸ்லிம்னா குடுக்கலாம். இதுதான் கால்குலேஷன். இப்ப உங்களுக்கு கால்குலேஷன் புரிஞ்சிருச்சு இல்லையா? மாடுகள பொறுத்தவரைக்கும் எவ்வளவு குடுக்கணும்ங்கிறது நீங்க பார்க்க வேண்டிய நம்பர்ஸ் இதுதான். 2 நம்பர்ஸ் தான். 30, 40. உங்ககிட்ட எத்தன இருக்கோ, அதுக்குள்ள எத்தன 30 இருக்கு, எத்தன 40 இருக்குன்னு மட்டும் பாத்துங்க. அதுக்கப்புறம் வர ஆட் நம்பர்ஸ் எல்லாம் நீங்க கணக்குல போட்டுக்கணும். அதுக்கு பிறகு வர நம்பர்ஸ் எல்லாம் கணக்கு போட்டுக்கணும். 0லயே பாருங்க. 30, 40, 30, 40. அதுக்கப்புறம் 50, 60, 70, 80, 90, 100, 110 இப்படியே பாத்துக்கிட்டே வாங்க. 0லயே பாருங்க. அதுல வந்து 30, 40 காம்பினேஷன் வருதா? இல்ல தனியா வருதா? இவ்வளவுதான் பார்க்கணும். 30 வந்துச்சுன்னா டைரக்ட்டா சரி.
ஒரு வயது பூர்த்தியான மாடு, ஆண் மாடோ பெண் மாடோ. அதுக்கு பேர் என்ன? தபீஉன். நிறுத்தி சொன்னா தபீ அப்படின்னு சொல்லிடும். 40 வந்துருச்சுன்னா ஒரு முஸின்ன. முஸின்ன அப்படின்னா என்ன? 2 வயது பூர்த்தியான ஒரு பெண் மாடு. இவ்வளவுதான். அப்ப அதுக்கு பிறகு நமக்கு நம்பர்ஸ் வரும்போதெல்லாம் இதுல 30, 40 சேர்த்தா மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்கணும். 50ல ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால 40க்கு என்ன இருக்கோ அதே தான் 50க்கும் நம்ம சொல்லிருவோம். அதனால 40க்கு முஸின்னா அப்படின்னா 50க்கும் ஒரு முஸின்னா அவ்வளவுதான். 60ன்னு வரும்போது இதுல 2 30 வருது. 70ன்னு வரும்போது ஒரு 40 ஒரு 30 வருது. 80ன்னு வரும்போது 2 40 வருது. 90ன்னு வரும்போது 3 30 வருது. 100ன்னு வரும்போது ஒரு 40 2 30 வருது. 110 அப்படின்னு வரும் பொழுது 2 40 ஒரு 30 வருது. இதுதான் கணக்கு. இப்போ மாடுகளுடைய ஜக்காத்த கணக்கிடுதல் அப்படிங்கிறது எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுல வந்து டேபுலர் காலம்லாம் போட்டு குடுத்திருப்பாங்க. 30லேருந்து 39 வரைக்கும் இவ்வளோ, 40லேருந்து 59 வரைக்கும் இவ்வளோ, 60லேருந்து 69 வரைக்கும் இதுன்னு. அத உட்கார்ந்து மெமரைஸ் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இது இதனுடைய அடிப்படை சிம்பிள் எளிமையானது. என்ன? இவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா நமக்கு எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் ஹதீஸ்ல போய் ஹதீஸுடைய கோணத்திலிருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது. நம்ம வெறும் மேத்ஸ் கோணத்துல பார்த்தோம்னா டேபுலர் காலம் போட்டு வச்சிருவாங்க. மெமரைஸ் திஸ் டேபிள் அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்போ அந்த இத வந்து வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ற மாரி மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கணும். இதுல இது வந்தா ஒரு முஸின்னா, இது வந்தா ஒரு முஸின்னா ஒரு தவி, இது வந்தா ஒரு முஸின்னா 2 தவி, இது வந்தா 2 முஸின்னா ஒரு தவி. இப்பல்லாம் போட்டு மண்டைய குழப்பிக்க வேண்டாம். எளிமை. 30 வந்தால் ஒரு தவிய, 40 வந்தால் ஒரு முஸின்னா. அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் இது வந்து 30, 40 காம்பினேஷன்ல வருதா? இல்ல 30 காம்பினேஷன்ல வருதா? 40 காம்பினேஷன்ல வருதா? அவ்வளவுதான். 60ங்கிறது 2 30, 80ங்கிறது 2 40, 90ங்கிறது 3 30, 110 அப்படிங்கிறது ஒரு 40, மன்னிக்கணும் 2 40 ஒரு 30, 100ங்கிறது ஒரு 40 2 30, 110 அப்படிங்கிறது 2 40 ஒரு 30. அவ்வளவுதான். இவ்வளவுதான் கணக்கு. 30க்கு ஒரு தபிய, ஒரு வயது பூர்த்தி அடைந்த மாடு. 40க்கு ஒரு முஸ்லிம்னா 2 வயது பூர்த்தியான பெண் மாடு. இவ்வளவுதான் கணக்கு. அப்ப மாடுகளுடைய கணக்குங்கிறது இதுதான். இது வந்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து மாடு, இந்த பசு மாடு அந்த வகையா இருக்கலாம். இல்ல எருமை மாடு அந்த வகையாவும் இருக்கலாம். ஏன்னா பாலுக்காக எருமை மாடு வைக்கிறவங்கலாம் கூட இருக்கிறாங்க. இப்ப இதுல வந்து கொடுக்க வேண்டியது இந்த வகையான மாடுகள். அப்ப மாடுகள பொறுத்தவரைக்கும் எண்ணிக்கை நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப இதுக்கு அடுத்து ஆடுகள் தான் போணும். இன்னைக்கு ஆடுகள் போக போறதில்ல. நாளைக்கு தான் ஆடுகள் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அதைத் தொடர்ந்து ஜக்காத் சம்பந்தமான கேள்விகள். ஜக்காத் சம்பந்தமான கேள்விகள்னா, கால்நடைகளுக்கு ஜக்காத் சம்பந்தமான கேள்விகள். அது எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அனுப்பி விட்டுடு. இதுவரைக்கும் அனுப்பல அப்படின்னா, அனுப்பிச்சு விட்டுருங்க. இப்ப நேத்து ஒட்டகம் சம்பந்தமா பார்த்தோம். அது சம்பந்தமான கேள்விகள் வந்திருக்கும். அந்த கேள்விகளை இத ஏற்பாடு செய்யற சகோதரருக்கு நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க. WhatsAppல. வேற வகையில எப்படி அனுப்பணுமோ அனுப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு மாடுகள பார்த்துட்டோம். மாடுகள் சம்பந்தப்பட்ட கேள்விகளை அனுப்பி விட்டுடுங்க. நாளைக்கு ஆடுகள் பார்ப்போம். அது வந்து மிக விரைவாகவே முடிஞ்சிரும் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஆடுகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள நாளைக்கே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாவே அனுப்பலாம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு நேரம் இல்ல அப்படின்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம். ஏன்னா, இன்னும் சில விஷயங்கள்லாம் கவர் பண்ண வேண்டியிருக்கு. அது நம்ம தனியா இன்னொரு வகுப்புல நாளன்னைக்கு உள்ள வகுப்புல பார்ப்போம். இப்ப கால்நடைகள பொறுத்தவரைக்கும் 3 வகையான கால்நடைகள் இருக்கின்றன. ஒட்டகம், மாடு, ஆடு. ஒட்டகத்துக்கு பார்த்து முடிச்சுட்டோம். நேற்றைய வகுப்பு அது முடிஞ்சிருச்சு. மாடுகளை பார்த்து முடிச்சுட்டோம். இப்போ இன்றைய வகுப்பு இது முடிஞ்சிருச்சு. இது 2த்துக்கும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம். கேள்விகளை அனுப்பி விடுங்க. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஆடுகளுக்கான ஜக்காத் பார்ப்போம். அது தொடர்பான சில கேள்விகளையுமே நம்ம பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். கால்நடைகள் சம்பந்தமான ஜக்காத்துக்கானது இன்னும் ஒரு வகுப்பு கூடுதலா போகும். மாடு ஒட்டகத்துக்கு ஒரு வகுப்பு, மாடுக்கு ஒரு வகுப்பு, ஆடுகளுக்கு ஒரு வகுப்பு அப்படின்ற மாரி கூட்டு குர்பானி சம்பந்தமான விஷயங்களுக்கு என்று ஒரு வகுப்பு. இது பார்ப்போம். அந்த வகுப்புலயும் சரி, நாளைக்கு ஆடுகளுக்கான வகுப்புலயும் சரி, இது தொடர்பான கேள்விகள நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். அதுல ஒரு கேள்வி மட்டும் இப்ப நான் சொல்றேன். பதில நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப வந்து ஆடு வியாபாரத்துல இறங்கியிருக்கிறோம். நாமும் நண்பர்களும் சேர்ந்து நம்ம வந்து இறங்கியிருக்கிறோம். ஒரு 3 பேர் ஆட்டுப் பண்ணை உருவாக்கி விட்டோம். நம்ம ஆடு வந்து விற்பனை செய்றோம். அப்ப நம்மகிட்ட ஆட்டுப் பண்ணையில ஆடுகள் இருக்கு. ஒரு 110 ஆடுகள் இருக்கு. இப்ப இதுக்கு யார் ஜக்காத் குடுக்கணும்? 3 பேருமே குடுக்கணுமா? இல்ல 3 பேர் சார்பா ஒருத்தர் குடுத்தா போதுமா? அப்ப ஒருத்தர் குடுத்துட்டா மத்த 2 பேர் என்ன செய்யணும்? அவரு காசு குடுக்கணுமா? இல்லையா? இது எல்லாமே நம்ம நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதே போல உள்ள
மற்ற கேள்விகள். அதையும் நம்ம பார்ப்போம். அதாவது ஜக்காத் வாங்கும்போது எத குடுக்கறது சிறந்தது? இப்ப ஜக்காத் வாங்குறோம். இப்ப இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குது. அவங்க தான் வந்து ஜக்காத்த கலெக்ட் பண்ணுவாங்க, வசூலிப்பாங்க. அப்ப ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவங்க கால்நடைகளை பார்க்கும்போது, அதிலும் எந்த வகையான கால்நடை எடுக்கணும்? அதேபோல ஜக்காத் குடுக்கிறவங்க எந்த வகையான கால்நடை குடுக்கணும்? வகை அப்படின்றது நான் எத சொல்றேன்னா, இப்ப நம்மகிட்ட கால்நடை இருக்கும். மாடு இருக்கும், ஆடு இருக்கும். இதுல வந்து இருக்கறதிலே சிறந்ததை ஜக்காத்தாக குடுக்கணுமா? சில பேர் என்ன செய்வாங்க, இந்த மாடு அடி மாடு. இதுக்கு மேல இந்த மாட்டுக்கு மாட்டினால பலன் இல்ல. இத ஜக்காத்தா குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி, இருக்கறதிலே மட்டமானது ஜக்காத்தா குடுக்கணும்னு சில பேர் நெனைப்பாங்க. சில பேரு இருக்கறதிலே சிறந்தத குடுக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. அப்ப தன்கிட்ட இருக்கிற பெஸ்ட்ட குடுத்துட்டு, அவங்க வந்து பெஸ்ட்டுக்கும் கீழ இறங்கிருவாங்க. இப்ப இதுல எந்த வகையான விஷயத்தை ஜக்காத்தாக குடுக்கணும்? இங்க இஸ்லாமிய அரசு இல்ல. அப்ப அவங்க நம்மகிட்ட வந்து எடுத்துட்டு போக போறது இல்ல. இப்ப நாமா முன் வந்து குடுக்கிறது தான் ஜக்காத். அப்ப நாம முன் வந்து குடுக்கும்போது, இருக்கிறதிலேயே சிறந்ததை ஜக்காத்தா குடுக்கணுமா? இல்ல இருக்கிறதிலேயே சாதாரணமானது, மட்டமான ஜக்காத்தா குடுக்கணுமா? இல்ல நடுத்தரமா உள்ளத ஜக்காத்தா குடுக்கணுமா? ஜக்காத்தா கொடுக்கக்கூடிய கால்நடைகள் ஊனமுற்று இருந்தால், அவற்றை ஜக்காத்தாக குடுக்கலாமா? இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே மாரி இப்ப வியாபாரம் பண்றோம். நம்மகிட்ட 100 ஆடு இருக்குது. 400 ஆடு இருக்குது. இப்ப இதுக்கெல்லாம் வந்து ஒரே நபர் முதலீடு போட்டு செய்றாருன்னா, அவரு வந்து சிம்பிளா கணக்கு போட்டு போயிடுவார். எளிமையா அவருடைய கணக்கு முடிஞ்சிரும். அப்படி இல்லங்க. நாங்க இப்ப வந்து 3 பேரு பங்காளியா சேர்ந்து இருக்கிறோம். அதுல வந்து சில பேர் எப்படின்னா, சமமான பங்காளியா வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு வந்து நாங்க ரூ. 4,00,000 போட்டோங்க அப்படின்னுவாங்க. சில பேர் அப்படி கிடையாது. நான் 5,00,000 போட்டேன். அவர் 5,00,000 போட்டாரு. இவர் 2,00,000 தான் போட்டாரு அப்படின்னுவாங்க. அப்ப இதுல எப்படி ஜக்காத் கொடுக்கும்? இந்த மாரி கேள்விகள் எல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதற்கு இடையில உங்களுக்கு இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் அனுப்பி விடுங்க. ஆடுகள் சம்பந்தமான வந்து வகுப்பு நாளைக்கு தான் இன்ஷா அல்லாஹ். ஆனா உங்களுக்கு இன்றைக்கே அதுக்கான கேள்விகள் இருக்கலாம். ஏன்னா ஆடு தான் நம்ம அதிகமா டீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நம்ம ஊர்ல. ஒட்டகத்த நம்ம வந்து டீல் பண்ண போறது இல்ல பெரும்பாலும். ஆ மாடுகள் ஒரு சிலர் வந்து நம்ம மாடுகள மாடுகள வளர்ப்போம். இந்த எண்ணிக்கைலாம் பெரும்பாலானோர் வர்றதில்ல. மாட்டு பண்ணை வைக்கிறவங்க தான் பெரும்பாலும் இந்த எண்ணிக்கைக்கு வருவாங்க. ஆடுகள பொறுத்தவரைக்கும் நெறைய பேரு முஸ்லிம் சமூகத்துல கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா, ஒரு ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. பண்ணையா இருக்குதோ இல்லையோ, வந்து ஹஜ் பெருநாள் வரப்போகுது. இப்ப நோன்பு பெருநாள் சமயத்துல அவங்க போய் வந்து ஆடுகள வாங்கிட்டு வந்துருவாங்க. இன்னும் 3 மாசம் ஆடுகள வளர்த்து கொழுக்க வச்சு, குட்டியா வாங்கிட்டு வந்து கொழுக்க வச்சு வித்தோம்னா, நல்ல லாபத்துல விக்கலாம். அப்படின்னு கணக்கு போட்டு 100 ஆடு, 400 ஆடு அப்படிலாம் வாங்கி கொண்டு வந்து தென்னந்தோப்புல விட்டுட்டோம் அப்படின்னா, 3 மாசத்துல வளர்ந்துரும். வித்து லாபம் பார்க்கலாம் அப்படின்லாம் இருப்பாங்க. இப்ப இவங்கலாம் எப்போ ஜக்காத் குடுக்கணும்? ஆடு கையில வந்து எத்தன நாளைக்கு பிறகு குடுக்கணும்? அதுக்கும் வந்து அ ஹவுல் இருக்கா? 1 வருஷம் முடியணும் அப்படிங்கிற கணக்கு இருக்கா? அ இதுக்கு யார் ஜக்காத் குடுக்கணும்? அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆக ஆடுகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் இன்றைக்கு அனுப்பி விட்டுடுங்க. நாளை வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டாம். அப்ப நாளைக்கு ஆடுகள பத்தி பார்ப்போம். ஆ ஆடுகள்ல எத்தன ஆட்டுக்கு எவ்வளவு ஜக்காத் குடுக்கணுங்கிறது ரொம்ப எளிமையானது. 10 நிமிஷத்துல அத சொல்லி முடிச்சிட முடியும் இன்ஷா அல்லாஹ். அப்போ நாளைக்கு என்ன செய்ய போறோம்? ஆடை பத்தி நம்ம பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தது ஒட்டகங்கள், மாடுகள், ஆடுகள். ஒட்டுமொத்தமா கால்நடைகள். இவற்றுக்கான ஜக்காத் பற்றிய கேள்வி பதில்கள நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கூடவே முடிந்தால் நாளைக்கு, இல்லைன்னா நாளன்னைக்கு அடுத்த வகுப்புல நம்ம பார்க்க போறது, கூட்டு குர்பானி இது சம்பந்தமான ஒரு சட்டம், ஒரு பிரச்சனை. அத வந்து நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அறிஞர்கள்ல சிலர்கிட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கு. என்னது? ஒட்டகத்திலயும், மாடுலயும் கூட்டு குர்பானி குடுக்கிறது, ஹஜ் அல்லது உம்ரா அல்லது ஹஜ், உம்ரால செய்ய முடியாம போயிடுச்சுன்னா, நம்ம ஊர்ல வந்து அதுக்கு கதா செய்வோம். தொழுகைக்கு எப்படி கதா செய்றோமோ, அந்த மாரி ஹஜ், உம்ரால அறுக்க முடியாம போயிடுச்சு. அல்லது ஏதோ ஒரு விஷயம் தப்பா செஞ்சுட்டோம். அதுக்கு வந்து நம்ம பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, ஊர்ல வந்து அ ஒட்டகமோ, மாடோ வந்து குர்பானி குடுக்கறது உண்டு. உதுஹியா குடுக்கறது உண்டு. இப்போ இதுல ஒரு சில அறிஞருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, கூட்டு குர்பானி அப்படிங்கிறது ஹஜ்ஜுலயோ, உம்ராவுலயோ அதற்கான கதாவலிய தான். உள்ளூர்ல குர்பானி குடுக்குறவங்க, மாடுல பங்கு சேரக்கூடாது. ஒட்டகத்துல பங்கு சேரக்கூடாது. அவங்க குடுத்தா முழு மாடே தான் குடுக்கணும். முழு ஒட்டகமே தான் குடுக்கணும். இல்ல ஆட குடுத்துட்டு போட்டும். அப்படின்னு ஒரு நிலைப்பாடு சில அறிஞர்கள்ட்ட இருக்கு. அப்ப அந்த விஷயத்தை பற்றியும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுல வந்து எது சரியானது அல்லது 2மே சரியானதுனா எது சிறந்தது அப்படிங்கிறதுமே நம்ம அதுக்குரிய வகுப்புல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.
அப்ப கால்நடைகளுக்கான வகுப்புகள் அப்படிங்கிறது இன்னும் 2 வகுப்புகள் இருக்கின்றன. ஒன்று ஆடு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இது சம்பந்தமான கேள்விகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னொன்று கூட்டு குர்பானி சம்பந்தமான அந்த கேள்வியும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இன்றைக்கான வகுப்பை நம்ம இதோட முடிவு செய்றோம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சுருக்கமான வகுப்பு. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு எளிமையான வகுப்பு. சுனன் அபூதாவுதுல இந்த ஹதீஸ் இருக்கு. அது ஆதாரம் எங்க இருக்குதுங்கிறதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் என்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள யமனுக்கு அனுப்பும்போது, அவங்களுக்கு குடுத்த அ இந்த விளக்கம். எத்தன மாட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு குடுத்தத ஹதீஸ்ல பார்க்கிறோம். சுனன் அபூதாவுதுல அந்த ஹதீஸ் இருக்கு. அதுல உள்ளதுதான் நம்ம பார்த்தது. அப்போ மாட்டுக்கான அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டியது என்ன? மொத்தம் 4 விஷயங்கள் தான். ஒண்ணு அல்லது அப்படின்னா என்ன? ஒரு வயது பூர்த்தி அடைந்த மாடு. அதுதான் ஆண் மாடா இருந்தா பெண் மாடா இருந்தா முஸின்னா அப்படிங்கிறது என்ன? இது நமக்கு தெரியணும். முஸின்னா அப்படிங்கிறது 2 வயது பூர்த்தியான ஒரு பெண் மாடு. அவ்வளவுதான். இது 2 வார்த்தைகள் தெரிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் 2 எண்ணிக்கைகளை தெரிஞ்சுக்கணும். அந்த 2 எண்ணிக்கைகள் என்ன? 30, 40 அவ்வளவுதான். 30 மாடுகள் சேர்ந்துருச்சுன்னா ஒரு குடுக்கணும் அல்லது ஒரு குடுக்கணும். 40 மாடுகள் சேர்ந்துருச்சுன்னா ஒரு முஸின்னா குடுக்கணும். இவ்வளவுதான். இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் இது வந்து 30 எத்தனை வருது, 40 எத்தனை வருது அப்படிங்கிற கணக்குகள் மட்டுமே. அப்ப இதுல நம்ம சைடுல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜக்கா கணக்கிடுதல் அப்படிங்கிறது பேர்லயே வர மாதிரி கணக்கு இடுதல் தான். கால்குலேஷன் தான். கால்குலேஷன் செய்யணும் அப்படின்னா நமக்கு மேத்தமேட்டிக்ஸ் தெரியணும். ரொம்ப டீட்டெயிலா தெரிய தேவையில்ல. இதுக்கு ட்ரிக்னாமெட்ரி, டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் இப்படியெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்ல. பேசிக்கா அரித்மெட்டிக்காவது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். குறிப்பா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தெரிஞ்சிருக்கணும். டிவிஷன்ல ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து ஃபராயித் வாகப்பிரிவினை சட்டங்களுக்கு தெரியணும். இதுக்கு பேசிக் டிவிஷனாவது தெரிஞ்சிருக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன? மார்க்க கல்வியை படிப்பதற்கு உலக கல்வியினுடைய சில விஷயங்கள் அவசியம். மறுபடியும் சொல்றேன். மார்க்க கல்வி படிப்பதற்கு உலக கல்வியின் சில விஷயங்கள் அவசியம். எல்லாமே அவசியம் கிடையாது. நான் தீன படிக்கிறதுக்கு வந்து இங்கிலீஷ் பொயட்ரி படிக்கணுமா அப்படின்னா அப்பெல்லாம் ஒண்ணும் அவசியமே இல்ல. ஆனா மார்க்க கல்வியை படிக்கணும், மார்க்கத்தினுடைய சில அடிப்படையான விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட நமக்கு உலக கல்வியினுடைய சில விஷயங்களாவது அவசியம். அதுல குறிப்பா கணிதம், மேத்தமேட்டிக்ஸ்ங்கிறது அவசியம். மேத்தமேட்டிக்ஸ்ல ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா மேத்தமேட்டிக்ஸ்குள்ள அரித்மெட்டிக்ன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. எத சொல்லுவாங்க? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இந்த 4 விஷயங்கள் தான் அரித்மெட்டிக்ன்னு சொல்லுவாங்க. இது கட்டாயம் தெரியும். ஜக்கா நம்ம கணக்கிடணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஓரளவுக்காவது தெரிஞ்சிடும். ஒரு லாஜிக்கலான மைண்ட் வேணும். இப்ப நம்ம மாடுக்கான விஷயங்கள்ல பார்த்தோம் இல்லையா? 30, 40. அதுக்கு பிறகு வரதெல்லாம் 30, 40 காம்பினேஷன் தான். 60ங்கிறது என்ன? 2 30களுடைய காம்பினேஷன். 70ங்கிறது என்ன? ஒரு 40, ஒரு 30னுடைய காம்பினேஷன். 80ங்கிறது என்ன? 2 40களுடைய காம்பினேஷன். 90ங்கிறது 3 30களுடைய காம்பினேஷன். 100ங்கிறது ஒரு 40, 2 30களுடைய காம்பினேஷன். 130ங்கிறது 2 40, ஒரு 30டைய காம்பினேஷன். இவ்வளவுதான். அப்ப பெர்மிட்டேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு பேசிக்கா தெரியும். அப்ப மேத்தமேட்டிக்ஸ்ல மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தெரியணும். கொஞ்சமாவது ஒரு லாஜிக்கல் அப்ரோச் இருக்கணும். பெர்மிட்டேஷன், காம்பினேஷன் பத்தி தெரியணும். இன்னும் நம்ம ஃபராயித் பாகப்பிரிவினை சட்டம் எல்லாம் போனோம் அப்படின்னா அதுல வந்து ப்ராபபிலிட்டி தெரியும். பெர்மிட்டேஷன், காம்பினேஷன் தெரிஞ்சாதான் ப்ராபபிலிட்டி போக முடியும். அப்போ மார்க்கத்துல ஜகாத்தை பத்தி சட்டங்களை நம்ம கணக்கிடணும் அப்படின்னா சட்டத்தை தெரிஞ்சுக்கலாம், மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆனா கணக்கு போடணும்னு வரும்போது பேசிக் மேத்ஸாவது தெரியும். ஃபராயித் பாகப்பிரிவினை சட்டங்களை பற்றி படிக்கும் போது அது எல்லாரும் படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு சிலர் படிச்சுட்டா போதும். அப்போ அந்த அந்த விஷயம் படிக்கும்போது அந்த ஒரு சிலர் அது என்ன படிக்கணும்? பெர்மிட்டேஷன், காம்பினேஷன் கூடவே ப்ராபபிலிட்டி டீடைலா படிக்கணும். டிவிஷன்ல ஃபிராக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கு உலகத்தினுடைய கல்வியும் அவசியம். இன்றைக்கு நாங்க வந்து சலஃபினுடைய மன்ஹஜ பின்பற்றுவோம் என்று சொல்லி வரக்கூடிய பலரும் என்ன செய்யறாங்க? உடனே உலக கல்வி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கல்வியை கைவிட்டுறாங்க. ஃபுல்லா மார்க்கத்தை படிப்போம் அப்படிங்கிறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு வந்து மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு வர்றாங்க. ஆனா பிள்ளைகள் மார்க்கத்தை படிக்கணும்னா கூடவே இவைகள் தெரிஞ்சாகும். இல்லைன்னா சக்காத்துடைய சட்டத்தை கூட சொல்ல முடியாது. அப்ப அவங்க மதரசாக்கு போய் படிச்சாலும், ஜாமியாவுக்கு போய் படிச்சாலும், யூனிவர்சிட்டிக்கு போய் படிச்சாலும் சட்டங்களை சொல்றதுக்கு தடுமாறும்.
இஸ்லாம் அப்படிங்கிறது என்ன? இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த மார்க்கம். இஸ்லாம்ங்கிறது கபர்ல எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்த மார்க்கம் இல்ல. மறுமையில எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிற மார்க்கம் இல்ல. அதெல்லாம் தனியா இருந்துரும். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில என்ன விதமான வாழ்க்கை அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும்? எந்த விதமான வாழ்க்கை நேரடியாக சொர்க்கத்துக்கு கொண்டு போகும்? எந்த விதமான வாழ்க்கை நம்மை நரகத்துக்கு போகும் வழியை விட்டு தடுக்கும்? நரகத்தை விட்டு பாதுகாக்கும்? கபருடைய வேதனை விட்டு பாதுகாக்கும்? அதைத்தான் அல்லாஹ் நமக்கு இஸ்லாமாக அனுப்பி இருக்கிறார். குர்ஆன்ங்கிறது இந்த உலகத்துடைய வாழ்க்கை எப்படி சரியாக வாழணும் சொல்றதுக்காக. மறுமையில நீங்க சொர்க்கம் போகணும்னா சொர்க்கத்தை பற்றி ஆசைப்படணும். அதுக்கு சொர்க்கத்தை பற்றி இருக்கும். நரகத்தை பத்தி பயப்படணும். அதுக்கு நரகத்தை பத்தி பயப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கும். ஆனால் குர்ஆனுடைய பெரும்பகுதி எது? இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும்? சரியான வாழ்க்கைங்கிறது எது அப்படின்னு சொல்றது. உலகத்துல நமக்கான பங்கு என்று ஒன்று இருக்குது. அதையும் எடுத்துக்கொள்ளத்தான் செய்யணும். எதுக்காக எடுத்துக்கணும்? உலக ஆசையின் காரணமாக அல்ல, மறுமையின் மீது உள்ள ஆசையின் காரணமாக. உலகத்தில் தீன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக உலகத்துடைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வோம். தீனோட வாழறதுக்கு என்ன தேவையோ அதை கற்றுக்கொள்வோம். தேவையில்லாத விஷயங்கள்லாம் கத்துக்கிறது இல்லை. நான் இந்த லிபரல் ஆர்ட்ஸ் படிக்கிறேன், அது படிக்கிறேன், அதெல்லாம் போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்றது இல்லை. எவை தேவையோ அவற்றை நாம் கற்றுக்கொள்ளணும். இப்ப ஜகாத்தோட விஷயத்துல பார்த்தோம். இதுல மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், பெர்மிட்டேஷன், காம்பினேஷன் இதை நம்ம பார்த்தோம். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சா கணக்கெடுதல் அப்படிங்கிறது ஈஸி. அப்ப நம்ம ஏன் மேக்ஸ் படிச்சோம், நம்ம ஏன் அக்கௌண்ட்ஸ் படிச்சோம், நம்ம ஏன் காமர்ஸ் படிச்சோம், இதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இப்ப நம்ம ஜகாத்துடைய கால்குலேஷன்ல பார்த்தோம், இதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. சம்பந்தப்படுத்த தெரிஞ்சவங்க அதை அழகா சம்பந்தப்படுத்தி காண்பிப்பாங்க. அப்ப நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ இன்றைக்கான வகுப்பு மாடுகளுக்கான ஜகாத் அப்படிங்கிறதுல முடிஞ்சிருக்கு. இந்த 4 விஷயங்கள் தான் மாடுகளுக்கான ஜகாத்துங்கிற விஷயத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. என்ன? தபி அல்லது தபியா அப்படின்னா என்ன? இது 1 வயது பூர்த்தி அடைந்த மாடு. தபி அப்படின்னா ஆண் மாடு, தபியா அப்படின்னா பெண் மாடு. 1 வயது பூர்த்தி அடைந்தது. ஆனா இன்னும் 2 வயசு முடியல. முசின்னா அப்படிங்கிறது 2 வயது பூர்த்தி ஆயிருந்தா பெண் மாடு. ஆனா இன்னும் 3 வயது பூர்த்தி அடையுது. அப்ப இந்த 2 வார்த்தைகள் தபிய, முசின்னா. அதுக்கு அடுத்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்ன? 30 வந்துச்சுன்னா ஒரு தபிய, 40 வந்துச்சுன்னா ஒரு முசின்னா. அவ்வளவுதான். 30, 40. இந்த 4 விஷயம் தெரிஞ்சுன்னா மாட்டுக்கான ஜகாத் அப்படிங்கிறத நம்மள யாருமே எளிமையாக கணக்கிட்டு விடலாம். இன்றைய வகுப்புல அதை நம்ம பார்த்திருக்கிறோம். இங்க ஆன்லைன்லயே உடனடியா 2 பேர் அதுக்கான பதில்களையும் அழகா போட்டு விட்டீங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ ஃபீனா. அப்ப இந்த வகுப்பை நம்ம இதோட முடிச்சுக்குவோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت واستغفرك وأتوب إليك. اللهم صل وسلم على نبينا وعلى آله. الحمد لله رب العالمين وأنتم فجزاكم الله خيرا. السلام عليكم ورحمة الله وبركاته.